நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுடனான கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதில் காங்கிரசிற்கு இன்னும் இழுபறியானது நீடித்துக் கொண்டிருக்கிறது. இதனால் மார்ச் 10ஆம் தேதி திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று கூறப்படுகிறது. மார்ச் 10ஆம் தேதி திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஷெலினா. வணக்கம் ஷெலினா. தற்பொழுது திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே தொடர்ந்து தொகுதி பங்கீட்டில் இழுபறியானது நீடித்து வருகிறது. இந்நிலையில் 10ஆம் தேதி பேச்சுவார்த்தையானது நடைபெற இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு சுமூக முடிவு எட்டப்பட இருக்கிறதா? இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க இருக்கக்கூடிய நிலையில் திமுக அதன் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக வருகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே மதிமுக, விசிக, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் என 6 கட்சிகளுக்கு இடையே ஏற்கனவே பேச்சுவார்த்தை நிறைவு பெற்று தொகுதிகள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் காங்கிரஸ் மட்டுமே இழுபறி நீட்டித்து வந்த நிலையில் தொடர்ச்சியாக காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை என்பது மறைமுக பேச்சுவார்த்தையாக திமுக நடத்தி வருகிறது. இந்த நிலையில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு காங்கிரசுக்கு திமுக சார்பில் அழைப்புதல் விடுக்கப்பட்டிருக்கிறது. வரும் ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி காங்கிரஸ் திமுக இடையே 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே முதல் கட்ட பேச்சுவார்த்தை என்பது ஜனவரி 28ஆம் தேதி நடைபெற்றிருந்த நிலையில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் புதுவை உட்பட 10 தொகுதிகளில் திமுக சார்பில் காங்கிரஸ் கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தது. அதில் ஒரு தொகுதி, அதாவது தேனியில் மட்டும் தோல்வியடைந்த நிலையில் மீதம் இருக்கக்கூடிய 9 தொகுதிகளிலுமே வெற்றி பெற்றிருந்தது. மேலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் முதல்கட்ட பேச்சுவார்த்தையின் போது கூடுதலாக தொகுதிகள் வழங்க வேண்டும் என்ற பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் ஈடுபட்டார்கள். அதற்கு பிறகாக 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைப்புதல் விடுக்கும் பொழுது கூடுதல் தொகுதி தேவையில்லை, இருந்தாலும் கூட கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற அதே 10 தொகுதிகள் என்பது வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை திமுகவுடன் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட இருக்கிறார்கள். இதற்கு பிறகாக தான் அதே 10 தொகுதிகள் வழங்கப்படுமா அல்லது கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக காங்கிரஸ் மேலும் கோரிக்கை முன்வைப்பார்களா என்பது தொடர்பான விவரங்கள் தெரிய வரும். இருந்தாலும் கூட தற்போது வரையிலும் திமுக சார்பில் காங்கிரஸ் கட்சிக்கு 7லிருந்து 8 இடங்கள் மட்டுமே வழங்குவதற்கு முன்வந்திருக்கிறார்கள். மேலும் கூடுதலாக 9 இடங்கள் தமிழகம், அதே போல புதுவை உட்பட அந்த 10 இடங்கள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்தார்கள் என்றால் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல மக்கள் நீதி மையத்தை பொறுத்தவரையிலும் காங்கிரசுடன் இணைந்து இந்த தேர்தலை சந்திப்பார்கள். திமுக கூட்டணியில் கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒரு இடத்தை பெற்று இந்த தேர்தலை சந்திப்பார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பார்த்தோம்னால் காங்கிரசுடன் மக்கள் நீதி மையம் இணைந்து போட்டியிடுமா அல்லது திமுகவுடன் கூட்டணியில் காங்கிரஸ் கொடுக்கப்படக்கூடிய இடங்களில் இணைந்து போட்டியிடுவார்களா என்பது தொடர்பான முழு விவரங்கள் தெரிய வரும். வரும் ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் கட்ட காங்கிரஸ் மற்றும் திமுக இடையே பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருப்பதாக தற்போது திமுக அழைப்புதல் விடுக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.